என்னோட எல்லா ஃபாலோவர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ. கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு. அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனாலும் நான் அகைன் அதை பண்ணிட்டே இருக்கேன். நான் போடுற எல்லா வீடியோஸ்லுமே என்னோட குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்புறம் என்னோட மோட்டிவேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்க எல்லா உமன்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். யூஸ்வலாவே ரொம்ப டிவோஷனலா இருப்பேன், கடவுளை ரொம்ப நம்புவேன். பட் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் பார்த்ததும் இல்லை, இது வரைக்கும் நான் அதை ரியலைஸ் பண்ணதும் இல்லை. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும், அது தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் கந்திருஷ்டியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் என்னாலையும் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. இன்னைக்கு மறுநாள் இருந்தே எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு, உடம்பு வலி ஃபீவர் அப்படி சொல்லி ஒரு 3-4 days இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஹை ஃபீவர் 105க்கு எடுத்துட்டு போயிடுச்சு, அதுவும் மிட் நைட்ல. எனக்கு அந்த ஒரு நாள்ல மட்டும் நான் 4000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன் என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஒரு டிவி ஷோக்கு போயிருந்தேன். அதை ஒரு வீடியோவா போட்டிருந்தேன், ஐ மீன் ஸ்டோரியா போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, பர்சனலா டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஷோ முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு பயங்கர உடம்பு வலி, பயங்கரமா ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருந்துச்சு. அன்னைக்கு மறுநாள் செம்ம ஃபீவர், நேற்று ஃபுல்லா ஃபீவர், இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் ஃபீவர். நான் சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. ஃபீவர்லயும் நான் ஒரு க்ரூம் வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்னோட ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோட்டோ கூட நான் போட்டுருப்பேன். நிறைய பேர் கேட்டாங்க ரொம்ப டல்லாக இருக்க சொல்லிட்டு. அதோட எஃபெக்ட் தான் இந்த கிளீனிங் வீடியோ. நான் 2 நாள் உடம்பு சரியாமல் படுத்துட்டேன். அதனால எதுவுமே பண்ண முடியல. வீடு கிளீனிங், சாமான் கழுவுறது எதுவுமே பண்ணலை. வச்ச இடத்துல வச்ச பொருள் அப்படியே இருந்துச்சு. மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. அதனால நான் போய் தாயத்தெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், திருஷ்டிக்காக சுற்றி போட்டிருக்கேன். மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3 times தான் சுற்றி போடுவேன் போயிட்டு. பட் ஆனாலும் இப்படி வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு டிப்ஸ் கொடுங்க, நான் வீட்லேயே பண்ணுற மாதிரி. தேங்க்யூ, பாய்.